ராதிகா பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போ உங்கள் வீட்டில் போய் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதோ பேபி தோ நான் போகிறேன், நான் போய் சொல்லிடுறேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிக்கட்டுமே, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிற மாதிரி தெரியல, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு ராதிகா அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ கடவுளே, இவன் நம்மளை விடவே மாட்டா போல இருக்குது, இவன் நம்மளை அசிங்கப்படுத்தாமல் நிறுத்த மாட்டா, அங்கே எல்லாரும் இருக்காங்களே, ஐயோ கடவுளே எல்லாரும் சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபி வராரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ராதிகா, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. சரி சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க, கோபியை ஈஸ்வரி பார்க்குறாங்க. இவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. வராரு கோபி. வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசணும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. இல்லை முக்கியமான விஷயம், அதனால தான் நான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே செடியன் ஜெனி எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை முக்கியமானது தான். என்ன முக்கியமானது சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழில் போகிறாரு. இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க, கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. ஈஸ்வரிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே அங்கே உட்காந்துட்ருக்காங்க. பாக்கியா அப்படியே கெத்தாக எழுந்து வராங்க. வந்து சொல்கிறாங்க, என்ன ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா மறுபடியும் அப்பாவாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கோபி ஈஸ்வரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அதை கேட்டோடனே ராமூர்த்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, இது ஒரு வேலைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கியா, கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லை, அவமானமாக இல்லை, எல்லாம் 3 பிள்ளைங்க பெருசாக இருக்குது, பேரன் பேத்திலாம் எடுத்திருக்க, இப்போ போய் அப்பாவாக போகிறேன்னு அசிங்கமாக இல்லை உனக்கு, இதை எங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கரமாக கோவப்படுறாரு. இல்லை இருங்க எதுவும் வந்தாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னத்தை கேட்க சொல்கிற, கேவலமானவன் மட்டமானவன் என்ன பண்ணி வச்சுருக்கான், இவன் பண்ணுறதுக்கு பேசணுமா இவன்கிட்ட.